எனக்கு ஒரு சந்தேகம். ஏங்க உங்க நான் பேசுறேன். என்கிட்ட பேசணும்னா ஒரே ஒரு சந்தேகம். அது என்ன செஞ்சீங்க? சூர்பனகை மூக்கெடுத்து விட்டு இன்னொன்னு வச்சீங்கல்ல, அது என்ன செஞ்சீங்க? அது எண்ணெயில சட்டத்தை போட்டு வச்சுட்டு இருந்தாரு. ஒரு கேள்வி கேட்கிறாரு. நடுவு சொல்ற பாரு. அடுத்தது என்ன பண்ணேன்னு கேட்டா என்ன என்ன குஞ்சி ஏகப்பட்டு பேர் போட்டு போட்டு விட்டு முடியும். ஆபத்தியா நீங்க சென்று பாருங்கள், போய் எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். முடி இருக்குதுன்னு வச்சுக்க போ. வணங்குகிறேன் மாதா. இன்று போல் என்றும் வணங்குகிறேன் என்று என்னை இப்படி ஆசிரியர் செய்கிறீர்களா? இன்று போல் என்றும் வணங்குகிறேன் மைத்துனா. அருமை மைத்துனரே, என்றைக்கும் இல்லாமல் தாங்கள் அரண்மனை நோக்கி கால்நடையாகவே வந்தேன் என்றால் அது தாங்கள் செய்த பாக்கியம் தான் மதனி. என் அண்ணா என்னிடத்தில் என்ன சொல்லி தாங்கள் இடத்தில் அனுப்பி வைத்தார்கள் தெரியும்? சொல்லுங்கள் மைத்துனா. அண்ணா தெரிவித்த வார்த்தை இருக்கின்றதே மதனி. மைத்துனா சொல்லுங்க. எங்கள் அண்ணா சொன்ன வார்த்தை எடுத்துக்கிட்டே இருக்கியா? முடிந்த பிறகு கபடி உல்லாசமாக பகடைகளை விளையாடி கொண்டிருக்கும் நேரத்தில் அண்ணாவிடத்திலே தாங்கள் இரண்டு வரங்கள் கேட்டுக்கொண்டது உண்மைதானே? உண்மைதான் மைத்துனா, உண்மைதான். அதாவது முதல் வரம் எனது அண்ணாவை போல நீல சம்பளம் வந்து 32 லட்சம் நல்ல வீர தீர கம்பீரம் பொருந்திய புத்திரன் வரம் என்று கேட்டுக்கொண்டேன். உண்மைதான் மைத்துனா, கேட்டுக்கொண்டே. மைத்துனா மற்றொரு வரம் யார் வரம் தெரியும்? சொல்லுங்க மைத்துனா. மதனி மைத்துனா அது
மைத்துனா மற்றொருவரும் சித்தன்னை கைகேசி மரத்தின் பிரகாரம் 14 ஆண்டு காலம் வனத்துக்கு சென்றோமே அந்த வனத்தை பார்க்க வேண்டும் என்று 2வது வரமாக அண்ணாவிடத்தில் கேட்டுக்கொண்டது உண்மைதானே? உண்மைதான் மைத்துனா. ஆகையினால் அந்த வனத்தை பார்ப்பதற்காக உற்ற துணையாகவே மைத்துனா. அப்படியா? அப்ப நீங்கதான் வருகிறீர்களா? சந்தோஷம் சந்தோஷம் என் தம்பி மைத்துனா. யார் வருவார்கள் அழைத்து செல்வார்கள் என்று காத்திருந்த நேரத்தில் தானே வந்தது இல்லாத மகிழ்ச்சி அடைந்தேன். நான் எங்கு செல்ல வேண்டும், என்னென்ன வரங்களை பார்க்க வேண்டும், என்னென்ன வனங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதை தெரிவியுங்கள் மைத்துனா. இதோ தெரிவிக்கிறேன். அம்மா தாயே எம்மனே என்ன அற்புதங்கள் பார்க்க வேண்டும் மதனி. அப்படியாக அண்ணா நினைத்த பிரகாரம் சந்தோஷமாக சென்று வனவேடிக்கை பார்த்தாக வேண்டும் மதனி. மைத்துனா, அது நீங்கள் வருவது சந்தோஷம்தான். அப்படி ஆனால் நான் உடனே வந்துவிட முடியாது மைத்துனா. உடனே வந்துவிட முடியாது அப்படின்னா மைத்துனா மதனி, நீங்கள் அறியாதவரா புரியாதவரா? நான் என்ன சொல்கிறேன் என்றால், என்ன சொல்கிறார்? நமது தாய்மார்கள் இருக்கிறார்கள் அல்லவா? தாய்மார்கள் இருக்கிறார். ஆமா, அவர்களும் விடை வாங்கி வருகிறேன். இதோ தெரிவிக்கிறேன். பேர் சொல்லுங்கப்பா. பரத் குமார் கிருஷ்ணகுமார். இதே ஊரை சேர்ந்த பரத்குமார் கிருஷ்ணகுமார் அவர்கள் லட்சுமணனாக நடிக்கும் ஓட்டக்கோயிலை சேர்ந்த கற்பையா அண்ணன் அவர்களுக்காகவும், சீதையாக நடிக்கும் ராஜாத்தி எனக்காகவும் 100 ரூபாய் அன்பளிப்பாக இருக்கிறார்கள். அப்பாவும் அவருடைய குடும்பத்தாரும் மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். சொல்லை கேளி வாழும் வனத்தை நான் பார்க்க சென்று அருமையந்தன் மைத்துனா
சீக்கிரம் பூட்டி நிறுத்தி வையோ அன்னையன் மைத்துனா தருண்ராஜ், லோகித் ஆர்ட், காவி இவர்கள் ராமதாஸ், ராமமூர்த்தி, தருண்ராஜ், லோகித் ஆட்சி, காவி இவர்கள் எனக்காகவும் லட்சுமணாக நடிக்கும் மைத்திரருக்காகவும் 200 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் இந்த ஆயுளோடு வாழ வேண்டும் என்று வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். தாங்கள் கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டும். காத்திருக்க வேண்டுமா? ஆமா மைத்துனா. இதற்காக மதனி? உங்களுடைய தாய்மார்கள், என்னுடைய மாமிமார்கள் இருக்கிறார்கள் அல்லவா? இருக்கின்றார்கள். யார் அவர்கள்? கௌசல்யா, ஆமா. கைகேயி, ஆமா. சுபத்திரா என்று சொல்லக்கூடிய உமது தாய்மார்கள் இருக்கின்றார்கள். எனது மாமிமார்கள். ஆமா. அவர்களிடம் அவங்க அனைவரும் இல்லத்தில் மூத்தவர்கள் தான். மூத்தோர் சொல் வார்த்தை கடலிலும் பெருகல்லவா? இல்லத்தில் ஒரு பெரியவர் இருப்பது பெருமாள் இருப்பதற்கு சமம்தான். அதனால் பெரியோர் சொல்படி கேட்டு நடந்தால் நல்லது. அதனால்தான் பெரியவராகிய நமது தாய்மார்கள் சென்று நான் விடை வாங்கி வரும் வரையில் தாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று. மதனி, மைத்துனா, வேண்டாம் தனி, வேண்டாம். ஏனென்றால் அன்னாரிடத்தில் தாங்கள் வனம் பார்ப்பதற்காக வனம் பார்க்க வேண்டும் நானா, வனத்துக்கு போக வேண்டும் நானா, வனம் பார்க்க வேண்டும் நானா என்று அன்னாரிடத்தில் அடம் பிடித்து பிடிவாதமாகவே அந்த வனத்தை வாங்கினேன். அதை ஏன் கேட்கிறீர்கள் மதனி? உங்களிடம் என்ன சொன்னார்? உடனே அழைத்து போயிட்டு தானே சொன்னார். உடனே நடந்து சண்டையை சொன்னாரா? வானத்துக்கும் பூமிக்கும் புதித்து விட்டார். என்னை பிடித்து தள்ளாத குறையாக கரவென்று சொல்லிட்டு கீழே விட பார்த்து விட்டேன். ஆமைத்துனா என்றும் அவ்வளவு சண்டாடி கொலைகாரி அப்படி இப்படி என்று என்னை வாடி போடி என்று என்றாவது பேசியிருக்கிறாரா? அவ்வளவு பேச்சு பேசிவிட்டார். நேற்று இந்த வரத்தை நான் வேண்டாம் என்றுதான் சொன்னேன். அவர்தான் பிடிவாதமாக வரம் கேள் என்றார். கேட்டுவிட்டு என்னை திட்டி விட்டார். இன்றைக்காவது எங்க அண்ணா தாங்களை பார்த்து இழிவாக எந்த வார்த்தையை தெரிவித்திருப்பார்களா? இல்லை. அப்படி இருக்க தாங்களை திட்டி விட்டார்கள், கரகரை என்று சுற்றி விட்டார்கள். உண்மைதான் மைத்ரா சொன்னேன். அதனால்தான் அடப்பிடித்து பிடிவாதம் பிடித்து வாங்கினேன் அல்லவா? இருந்தாலும் மூத்தோரான நமது அன்னையரிடம் சென்று விடை வாங்கி வந்தால் எந்த பிரச்சனை இருக்காது அல்லவா? அண்ணா இடத்திலே அவ்வளவு அடம் பிடித்து பிடிவாதமாகவே எங்கள் அண்ணா தாங்களை எல்லாம் என்னென்ன வார்த்தையோ சொல்லி பிறகு தங்களுக்கு பணம் பார்க்க விடை கொடுத்திருக்கின்றார்கள். அதுபோல தாய்மார்களிடத்தில் சென்று நான் எல்லாம் பார்த்து வரேன் எனக்கு விடை கொடுத்து அனுப்புங்கள் அம்மா என்றார். தாய்மார்கள் தாங்களை விடமாட்டார்களா? அண்ணாரை போலவே தடுத்து விடுவார்கள். ஐயோ கூடாதம்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க என்று தாங்களை
நிறுத்தி விடுவார்கள். ஏனென்றால் தாங்கள் 5 மாத கர்ப்பமாக இருக்கின்றீர்கள். இந்த 5 மாத கர்ப்பத்தோடு காரணத்துக்கு சென்றால் தாம் வயிற்றில் வளரக்கூடிய சிஷ்டருக்கு பின்னம் வேதகம் ஏற்பட்டுவிடும். போகாதே, போகக்கூடாது, மருகி சீதா என்று தாங்கள் அங்கேயே நிறுத்தி விடுவார்கள். மதனி அதனால் அன்னை தாய்மார்களுக்கு சென்று வனம் பார்க்க விதை வாங்கி வர வேண்டாம். மைத்துனா, இல்லை மைத்துனா, நான் உங்கள் பேச்சை தடுக்கிறேன் என்று நினைக்காதீர்கள். நான் கண்டிப்பாக மாமன்மார்கள் செல்லத்தான் வேண்டும், விடை வாங்கித்தான் வர வேண்டும், நீங்கள் இங்கே காத்திருக்கத்தான் வேண்டும். அப்படி என்றால் அபிஷேகம் தாய்மார்களிடத்திலே வனம் பார்ப்பதற்கு விதை வாங்குவார்கள். நான் தாங்கள் வருவதற்கு முன்பதாக செல்பொன் ரதத்தையும் கார்மேகம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச கல்யாணி பறவையும் அண்ணாங்கத்தில் பூட்டி நிறுத்தி வைத்திருக்கின்றேன். அப்படியே சென்றுவார். சீக்கிரம் என்று வாருங்கள். ஞான மலர்கண்ணா, ஆய குல விளக்கே, வானும் கடலும் வாத்தெடுத்த பொன்னுருவே, கானகத்து உயிரினத்தை கட்டி வைக்கும் கண்ணா, தானே உனதாகி தனக்குள்ளே தானடங்கி மால குலமாதர் மஞ்சள் முகம் காத்து சுவாமி வாழிப்பாய் என்று மலர்த்தாய் கரம் பற்றி பரந்தாமா நானோ தொழுதி நம்பி பரந்தாமா உன்னாமோ உரைக்கின்ற இந்த நல்லோ நலவாழியவே ஸ்ரீ அரிகதி போகிற வழியெல்லாம் எந்த துன்பமும் இல்லாமல் எங்களை நேர்கொண்டு செல்ல வேண்டும். ராகவா சரண தாய்மார்களே, உங்கள் பாதார விந்தங்களுக்கு ஜானகி 1000 கோடி நமஸ்காரம் செய்கிறேன். தாயே சீதா, மங்கள உண்டாகட்டும் என தேடி நாடி ஓடி வந்த காரணம் என்னமா? அம்மா, நம்மளுடைய குல வழக்கப்படி 2 வரங்களை நாயகர் எனக்கு கொடுத்தார். சரி. ஒரு வரம் அவரை போலவே நீலமேகமான ஒரு குழந்தை வரம். சரி. இன்னொரு வரம் முன்பு பார்த்த தண்டகா வனத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்டேன். முடியாது என்று சொன்னார். இருந்தாலும் அடம் பிடித்து அந்த வரத்தை வாங்கினேன். நான் இப்போது கானகம் செல்ல வேண்டும் என்று எனக்கு உத்தரவு வந்திருக்கிறது. அதனால் அடியாளுக்கு விடை கொடுங்கள், தலையேதும் சொல்லாமல். தாயி, எங்கே செல்ல வேண்டும்? கானகம் போக வேண்டும். கானகம் செல்ல வேண்டுமா? ஆமாம். போடி போடி பைத்தியக்காரி, நீரை 5 மாதம் கர்ப்பமாக இருக்கின்றால் கானகத்தில் சென்றால் துஷ்ட மிருக வேலை வந்து பயப்படுவாய். உன்னுடைய வயிற்றில் ஒரு சிசுவுக்கு பின்னமாக வந்துவிடும். கானகம் செல்லக்கூடாது. மோத்தோ செல்வாட்டை கேள்வியமாக்கி. தாயே, நான் உங்கள் பேச்சை மீறி நடப்பேனா? இல்லை. மன்னவர் சொல்லியிருக்கிறார். நான் மட்டும் தனியாக எப்படி போக முடியும்? கணவர் எப்படி அனுப்புவார்? முட்டத்துணையாக யார் வருகிறார்? உங்களுடைய இளைய மகன் லட்சுமணர் என் கூட வரும்போது ஏன் கவலைப்பட வேண்டும்? ஓஹோ, லட்சுமணர் வருகிறாரா? ஆம் தாயி. அப்படி எல்லாம் மஞ்சள் குங்கும பிரசாதம் பெற்று வெற்றியோடு செல்லுவாய். கணேசித்தா, வெற்றியோடு செல்லுவாய். அப்படியே அப்படி
விடை வாங்கி வருவதற்கு இவ்வளவு நாள் மதனி. மைத்துனா, அன்னையே, நீங்கள் சொன்னபடியே தான் தாய்மார்கள் எல்லோரும் மறுத்து சொல்லிவிட்டார்கள். தாய்மார்கள் மறுத்து விட்டார்களா? மைத்துனா, பிறகு என்ன செய்தார்? பிறகு என்ன செய்தேன் தெரியுமா? என்ன செய்தார்? நீங்கள் வருகிறீர்கள் என்று சொன்ன உடனே எந்த தடையும் சொல்லவில்லை. மதனி சென்று வா என்று சொல்லிவிட்டார்கள். நான் வருகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் உடனே தாங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டார். மைத்துனா. அப்படியா? மைத்துனா, இதோ பார்த்தாயா, தாங்கள் வருவதற்கு முன்பதாக செம்பொன்றத்தையும் கார்மேகம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச கல்யாணி விரையும் நாங்கள் செய்து சிறப்பாக பூட்டி வைத்திருக்கிறீர்கள். சத்தம் போடுகிறது, அதற்கு புல்லும் கொள்ளும் கொடுக்கவில்லையா? அதற்கு உண்டான தீவனங்களை எல்லாம் கொடுத்து சரியாக வைத்திருக்கிறேன். ரெடியாக வைத்திருக்கிறேன். மைத்துனா, இப்போது நான் ஏறி அமரட்டுமா? அடுத்து அமர்வு. சித்திரவதை ஏறினா, சீராதேவி சித்திரவதை ஏறினா. நமது ஆஸ்தான வித்தகர்கள் பார்த்தீர்களா? அதாவது இவர்களிடம் 4 வாத்தியங்கள் தான். ஆமாம். நான் என்னத்தான் அரணாக இந்த ராகங்களை எடுத்து பாடினாலும் இவர்களெல்லாம் இல்லை என்றால் இந்த ராகங்கள் எப்படி நன்றாக இருக்குமா? அப்படிப்பட்ட இவர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? அன்புக்குரியவர்கள். அதனால் சங்கீதமே பெருமாண்டியில் உள்ள மக்கள் எல்லாம் எப்படி நம்மை கவனிக்கிறார்கள் பார்த்தீங்களா? ஆமா, நல்லபடியாக சாப்பாடு கொடுத்து நல்லபடியாக நமக்கு கேட்ட உடனே டீயும் வாங்கி கொடுத்து நாம் என்னென்ன பொருட்களை எல்லாம் கேட்கிறோமோ அவ்வளவு அற்புதமாக அற்புதமான ஒரு ஊர். நல்ல மக்கள், நல்ல எண்ணம் உடையவர்கள். அப்படிப்பட்ட இவர்கள் எப்படி இருக்க தெரியுமா? புத்திரத்தினமே நீங்கள் நமக்கு நமது பஞ்ச கல்யாணி குட்டியை பற்றி பாடுங்கள். அப்படியா? ஆமா.